ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி தேங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பண்ணுறதுக்காக ஒரு பெரிய கடாயில் ஆயில் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். மூணும் பொரிஞ்ச பிறகு 3 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு 3 பச்சை மிளகாய் சேர்த்து கையோட ஒரு பிடி புதினா, ஒரு பிடி மல்லிக்கீரை சேர்த்து நல்லா வதங்கின பிறகு 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து அதுவும் வதங்கின பிறகு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போ 1 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். அது லைட்டாக கொதி வந்த பிறகு 2 கிளாஸ் தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் ரம்பையில் புதினா, மல்லிக்கீரை சேர்த்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதித்த பிறகு நார்மலாக 1 கிலோ சாப்பாட்டு அரிசி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். அதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வற்றின பிறகு எடுத்து வச்ச தேங்காய் பாலை இதோட சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு 15 to 20 நிமிஷம் தம் போட்டு எடுத்திங்கன்னா தேங்காய் சாதம் ரெடி. இதோட சிக்கன் குழம்பு புளிக்கறி தான் ட்ரை பண்ணியிருந்தோம், வேறு லெவலில் இருந்து. இந்த சுரக்காய் புளிக்கறி எப்படி செய்யலான்னு கமிங் வீடியோவில் போடுறேன். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.